டான்ஸ் மாஸ்டர் சதீஷ் கிருஷ்ணன் இயக்குனரா களமிறங்கி டைரக்ட் பண்ணியிருக்கிற முதல் படம் தான் கிஸ். லவ்வர்ஸை கண்டாலே கவினுக்கு பிடிக்காது. அப்படி இருக்கிற அவருக்கு கதாநாயகி கிட்ட இருந்து ஒரு புக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் லவ்வர்ஸு, கப்புள்ஸ்னு யார் கிஸ் பண்ணாலும் அதை பார்க்குற கவினுக்கு அவங்களோட எதிர்காலம் தெரிஞ்சிருது. அவங்களோட லவ் விளங்குமா புட்டுக்குமா அப்படின்னு இவருக்கு தெரிஞ்சிருது. இந்த பவர் தனக்கு எப்படி வந்ததுன்னு யோசிக்கிற கவின் கதாநாயகி கிட்ட இருந்து புக்கை வாங்கினதுக்கு அப்புறம் தான் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கதாநாயகியை போய் பார்த்து கேட்டுடலாம் அப்படின்னு கிளம்பி போகிறாரு. அங்கே போகிறவர் புக்கை பற்றி கேட்க மறந்து போய் கதாநாயகியோட டான்ஸ் ஸ்கூலில் சேர்ந்து டான்ஸ் கற்றுக்கிறாரு. ஹீரோயினோட ரொமான்ஸ் பண்ணுறாரு. இப்படி சுற்றிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் இந்த படம் எங்கே போய் முடிஞ்சது அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. கிஸ் சிக்ஸ்த் சென்ஸ் அப்படின்னு ஒரு கொரியன் சீரிஸ் இருக்குது. அதில் கதாநாயகி யாரை கிஸ் பண்ணாலும் அவங்களோட எதிர்காலம் கதாநாயகிக்கு தெரிஞ்சிடும். அந்த ஒன்லைனை கொஞ்சம் உல்ட்டா பண்ணி தான் இந்த படத்தோட கதை எழுதியிருக்காரு டைரக்டர் சதீஷ் கிருஷ்ணன். மியூசிக் டைரக்டர் ஆகணுங்கிற முயற்சியில் இருக்கிறவர் தான் கவின் அப்படின்னு படத்தோட இன்ட்ரடக்ஷனில் சொன்னாலும் அதுக்கப்புறம் படத்தில் எங்கேயுமே அதை பற்றி பேசாதது ஏன்னு தெரில. கதாநாயகியை பார்த்து அந்த புக்கில் பவரை பற்றி கேட்க போனவர் கதாநாயகியோட டான்ஸ் ஸ்கூலில் சேர்ந்து டான்ஸ் கற்றுக்கிறாரு, லவ் பண்ணுறாரு, பாட்டுன்னு சுற்றிட்டு இருக்காரு. இப்படி படம் ட்ராக் மாதிரி பிரேக் இல்லாமல் போயிட்டே இருக்குது. ஃபேண்டசி ரொமான்டிக் காமெடி அப்படின்னு படத்தை ப்ரொமோட் பண்ணாலும் ஃபேண்டசி சும்மா பேரளவில் மட்டும்தான். கிஸ் பண்ண எதிர்காலம் தெரியும் அப்படின்னு ஒரு சின்ன நாட்டாக மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. படம் ஃபுல்லாக ஃபன் மோட்லேயே தான் போயிட்டுருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக ட்ரை பண்ணியிருக்கிறதால எல்லா காமெடியும் எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எனக்கு படத்தில் அங்கேயும் இங்கேயும் சில இடங்களில் மட்டும்தான் காமெடி ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனால் தியேட்டரில் நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்க நல்லா எல்லா காமெடிக்குமே கைதட்டி என்ஜாய் பண்ணாங்க. ஆக்டிங்கில் கவின் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. சிவகார்த்திகேயனையும் விஜயையும் மிக்ஸ் பண்ண மாதிரி ரியாக்ஷன்லாம் கொடுக்குறாரு. ராவ் ரமேஷ், கௌசல்யா, தேவயானி மாதிரியான சீனியர் ஆக்டர்ஸை கொடுத்த வரையும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. 2 சீனுக்கு வந்தாலும் பிரபுவும் நல்லாவே நடிச்சிட்டு போயிருக்காரு. படத்தோட பலவீனம் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாகவே ட்ரை பண்ணியிருக்கிறது தான். காமெடிக்காக எமோஷனாக இந்த டீம் தியாகம் பண்ணிட்டாங்க. ரொம்ப லைட் ஹார்ட்டடாக ட்ரீட் பண்ணியிருக்கிறதால சிலருக்கு இது பிடிக்காமலும் போகலாம். கிளைமேக்ஸில் வர ஃபயர் ஆக்சிடென்ட் சீனும் இன்டர்வலில் வர டெஸ்ட் மாதிரியான சீனும் ரசிக்க வைக்குது. பாட்டு எதுவுமே மனசில் ஒட்டலை. பிஜிஎம் ஓகே ரகம் தான். உங்களுக்கு சிம்பிளான சின்ன சின்ன காமெடிக்கெல்லாம் சிரிப்பு வரும் அப்படின்னா, ஜாலியான படத்தை பார்க்க பிடிக்கும் அப்படின்னா ஒரு முறை இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிஸ்ஸிங் சீன்ஸ் இந்த படத்தில் இருந்தாலும் ஆபாச நோக்கத்தில் அது எடுக்கலை. இருந்தாலும் 16 வயசுக்கு மேற்பட்டோருக்கு மட்டுமே இந்த படம்.